குட்டி துன்னும் அவனோட பெரிய கனவும். நம்ம குட்டி ஹீரோ துன் டேபிள் மேல அவனுக்கு பிடிச்ச ஸ்டோரி புக்க பார்த்தான். அவனுக்கு அந்த புக் ரொம்ப பிடிக்கும். டெய்லி நைட் அம்மா அந்த புக்க துன்னுக்கு படிச்சு காட்டுவாங்க. இன்னைக்கு அந்த புக்க பார்த்ததும் துன்னுக்கு அந்த புக்கை எடுத்து படிக்கணும் போல இருந்துச்சு. சோ டேபிள் கிட்ட நடந்து போனான். மெல்ல எட்டி பார்த்தான். கைய நீட்டி புக்கை எடுக்க ட்ரை பண்ணான். ஆனா அவனோட குட்டி கைக்கு புக்கு எட்டல. மறுபடியும் ட்ரை பண்ணான். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எட்டி எடுக்க பார்த்தான். ஆனா அப்பவும் எடுக்க முடியல. உடனே துன் அழ ஆரம்பிச்சிட்டான். என்னால எடுக்க முடியலன்னு சோகமா இருந்தான். அப்போ அந்த ரூம் அமைதியா ஆச்சு. அந்த ரூம் ஜன்னல் பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதோ பொலிவு தெரிஞ்சது. துன் யாருன்னு பார்த்தான். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹனுமன். அழகா சிரிச்சிட்டு பொறுமையா பணிவா துன் கிட்ட வந்து பேசினாரு. துன், பெரிய விஷயங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணா நடந்துடும்னு நினைக்க கூடாது. உனக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் துன். ஜெயிப்பன்ற நம்பிக்கையோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. நீ கண்டிப்பா ஜெயிப்ப. துன் அந்த டேபிள பார்த்தான். ஹனுமன் சொன்னாரு, முதல்ல தைரியமா எழுந்து நில்லுதும். இப்போ ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வை. மறுபடியும் ட்ரை பண்ணு. துன் அவனோட கைகளை நீட்டி அந்த புக்கை எடுக்க மறுபடியும் ட்ரை பண்ணான். ஆனா இன்னும் முடியல. ஹனுமனை பார்த்தான். ஹனுமன் சிரிச்சுக்கிட்டே, இன்னொரு முறை ட்ரை பண்ண துன், உன்னால முடியும்னு சொன்னாரு. துன் கண்ணை மூடி ஒரு பெரிய மூச்சு விட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் எட்டி புக்கை எடுக்க ட்ரை பண்ணான். விடாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தான். அந்த புக்கோட நுனிய தொட்டான். அப்படியே பொறுமையா அந்த புக்க கீழே இழுத்து ஃபுல்லா எடுத்துட்டான். துன்னுக்கு ஒரே சந்தோஷம். என்னால முடியும்னு சந்தோஷப்பட்டான். புக்க கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட்டான். ஹனுமன் கிட்ட புக்க காட்ட திரும்பினான். ஆனா அங்க ஹனுமன் இல்ல. துன்னோட மனசு ரொம்ப அமைதியா ஃபீல் ஆச்சு. ஏன்னா அன்னைக்கு துன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டான். நமக்கு லைஃப்ல ஒரு பெரிய விஷயம் வேணும்னா முயற்சி செய்யணும். முதல் தடவை முயற்சி பண்ணி அது கிடைக்கலனா அதை விட்டுடக்கூடாது. அது கிடைக்கிற வரைக்கும் முயற்சி செய்யணும்னு ஹனுமன் சொன்னத அவன் மனசுல பதிய வச்சுக்கிட்டான். பசங்களா, நீங்க எல்லாரும் ஹனுமன் சொன்னத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயிக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க.